மதிக்கும் அதிகமா இருக்குன்னு எதிர்க்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு பண்றாங்க. திருத்தணியில ஒரு இல்ல இப்ப போதைப் பொருட்களுக்காக இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்க்கட்சியினர் அனைவருமே நன்றாக உணர்வார்கள். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த போதைப் பொருட்களான அந்த குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்கள் பெரிய அளவில் நடமாட்டம் இருக்கிறது, இதை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அடுத்த நாளே 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பான்பராக்கு குட்காவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சட்டமன்றத்திலேயே காட்டினாங்க. அப்ப உண்மையிலேயே மக்கள் பேர்ல அக்கறை இருக்கிற முதலமைச்சராக இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்னா, என்ன பண்ணிருக்கணும்னா, இது எங்க கிடைச்சது காட்டுங்க, அந்த கடையில நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணிருக்கணும். மாறா இந்த 21 பேரோட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை எடுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க. அவங்க இன்னைக்கு போதைப் பொருளை பத்தி பேசுறதுதான் வெந்தையா இருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அந்த போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கிறோம். கர்நாடகாவில் அது வெளிப்படையா விற்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர் எல்லாம் தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். பொதுவா இப்ப இந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமாவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாவே பண்ணின்னு வராங்க வருஷம். அதனால பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதை மறைத்து விட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று.